வெங்காயத்தை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதை நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஓரப்பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துருவோம். அடுத்ததாக இதை கொஞ்சம் அகலமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும். ரொம்ப மெலிசாக விடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மேல் தோலை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இந்த பீஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. இது வேறு எதுக்குன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். உடையாமல் பொறுமையாக பிரித்து எடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு வெங்காயத்துலேருந்து இத்தனை பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். நாம் எடுத்த எல்லா வெங்காயத்துலேயும் இதே மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி லேயர்ஸை பிரித்து வச்சுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஐஸ்கிரீம்க்கெலாம் பயன்படுத்தக்கூடிய டப்பா வீட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் அதை தான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்ட அரிசி மாவுக்கு பதில் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக ஓரிகனோ ஹெர்ப்ஸ் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரிங்ஸ் அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 4 பீஸ் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இதில் நல்லா அப்படியே கோட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இது எல்லா பீஸையும் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும். எல்லா ஆனியனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மாவில் போட்டு பரட்டி எடுத்துட்டோங்க. மிச்சம் மாவு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இது கூடவே கொஞ்சம் கூடுதலாக மாவு சேர்த்துட்டு தண்ணி கலந்துட்டு இந்த ஆனியன்ஸை நம்ம டிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் ஆகாது. நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த முட்டையை நம்ம இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 முட்டை பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முட்டையில் டிப் பண்ணுறது பிடிக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக மாவு சேர்த்துருந்தோம். அதுலேயே கொஞ்சம் கூடுதலாக மாவு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கரைச்சிட்டு அதில் கூட டிப் பண்ணிக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நாம் சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா முட்டையில் கலந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துருக்கேங்க. இதை நாம் 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளெக்ஸை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஆனியன் பீசஸும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டையும் நம்ம கலந்து வச்சுருக்குறோம். இது கார்ன்ஃப்ளெக்ஸையும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து முட்டையில் போட்டுட்டு அப்படியே பரட்டிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் பதில் நீங்கள் பிரெட் கிரம்ஸ் கூட பயன்படுத்தலாம். அது உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே முட்டையில் நனைச்சிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு பரட்டி எடுத்துட்டோங்க. ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பரட்டி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே கூட போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ பீசஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடணும். ஒரு 2 நிமிஷம் போல் 2 பக்கமும் பரட்டி விட்டோன்னா இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக வடக்கரண்டிக்கு மாற்றுறேன். நாம் இந்த கார்ன் சிப்ஸ்க்கு பதில் பிரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா முறுமுறுப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை விட இது நல்லாவே முறுமுறுப்பாக இருக்குங்க. எண்ணெய் வடியட்டும், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறோம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை வச்சு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டோம். நல்ல முறுமுறுப்பான ஆனியன் ரிங்ஸ் தயாராகிடுச்சு. இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒன்று ஒன்றும் பார்க்கும் பொழுதே அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரிச்சிட்டு இருக்கும் பொழுதே சாப்பிட்டுட்டாங்க. மிச்சம் இவ்வளோ தான் நான் பிளேட்டில் வைக்க முடிஞ்சுது. இதை வந்து நம்ம கெச்சப்போடையும் சாப்பிட்லாம், கெச்சப் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்காக நான் கெச்சப்போட சாப்பிட்டு காட்டுறேன். நான் சாப்பிட்றதுலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு முறுமுறுப்பாக நல்லா கரகரப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை வச்சு சட்டுன்னு நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா உடனே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இந்த கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.